மூவி ரிவ்யூ ஸ்டார். தமிழ் சினிமாவின் வளர்ந்து வரும் நடிகர்களில் கொண்டாடப்படும் ஒருவர் கவின். டாடா படத்தின் வெற்றிக்குப் பிறகு இவரின் அடுத்தடுத்த படங்கள் மீது பெரியளவில் எதிர்பார்ப்பு உண்டாகியுள்ளது. அந்த வகையில் பியார் பிரேம காதல் படம் மூலம் ரசிகர்களை கவர்ந்த இயக்குனர் இளன் இயக்கத்தில் ஸ்டார் படத்தில் கவின் நடித்துள்ளார். இப்படம் மேபத்து தியேட்டர்களில் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் அதிதி போங்கர், பிரீத்தி முகுந்தன், லால், கீதா கைலாசம் என பலரும் நடித்துள்ள நிலையில் யுவன் ஷங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். படத்தின் கதை. ஸ்டார் படத்தின் ட்ரெய்லரிலும் படத்தின் பெயரிலும் ஏற்கனவே இது ஒரு நடிகனின் கதை என்பதை காட்டிவிட்டனர். அதன் தாக்கமே மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. சிறுவயது முதலே நடிப்பின் மீது தீராக்காதல் கொண்ட சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன், நடிப்பில் அவன் சாதிக்க கிடைத்த ஒரு முக்கியமான வாய்ப்பின் போது சந்திக்கும் விபத்து அவன் வாழ்வை எப்படி திருப்பிப் போடுகிறது. அந்த விபத்தில் இருந்து மீண்டு அவன் சினிமாவில் நடிகனாக, ஸ்டாராக கோலாச்சினானா என்பதே படத்தின் கதை. பாராட்டும்படியான நடிப்பு. பள்ளி, கல்லூரி மாணவனாக, இளைஞனாக, அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளராக கவின் கலையரசன் கதாபாத்திரத்திற்கு நன்றாக பொருந்துகிறார். மகனின் நடிப்பின் வெற்றிக்காக உறுதுணையாக இருக்கும் ஒரு தந்தையாக லாலின் நடிப்பு மிரட்டலாக உள்ளது. அதேபோல் நாயகிகளான அதிதி, பிரீத்தி முகுந்தன் சிறப்பாக நடித்துள்ளனர். கவினின் தாயாக கீதா கைலாசத்தின் நடிப்பும் பாராட்டும் வகையில் இருந்தது. இவர்களைத் தாண்டி நடிகர் சுகுமார் வரும் காட்சி மிகவும் அற்புதமாக காட்டப்பட்டுள்ளது. சினிமா ஒருவரை எந்தளவு உயர்த்திப் பார்க்கும், அதே அளவிற்கு கீழே தாழ்த்தியும் விடும் என்பதை மிக அழகாக காட்டியிருப்பார்கள். அந்த காட்சியில் சுகுமாரின் சொந்த அனுபவத்தையே இயக்குனர் காட்சிப்படுத்தியிருப்பதற்கு நிச்சயம் அவரை பாராட்ட வேண்டும். கவனிக்க வைத்த விஷயங்கள். படத்தில் 90களில் தொடங்கி பள்ளி, கல்லூரி மற்றும் அதற்கு அடுத்த காலங்களுக்கு ஏற்ப அதற்கான ஆடைகளும் கவின் முகபாவனைகளும் மாறியிருப்பதும் பாராட்ட வேண்டிய அம்சம். படக்குழுவும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப பொருட்களை பயன்படுத்தியது. பழைய 500 ரூபாய் நோட்டுகள், வருடங்களுக்கு ஏற்ப சாதாரண போன் முதல் ஸ்மார்ட் போன் வரை ஆகியவை உன்னிப்பாக கவனிக்க வைத்தது. படத்தின் மிகப்பெரிய பலமாக இருந்ததே ட்ரெய்லரில் இடம் பிடித்த காசு இல்லை என்று கவின் பேசும் வசனம்தான். ஆனால் படத்தில் அந்த வசனங்கள் ஆங்காங்கே சில இடங்களில் இடம்பெற்றாலும் அதன் வலியை பெரியளவில் உணர்த்தவில்லை என்பதே உண்மை. ஏனென்றால் பணம் இல்லாத போதுதான் நம்மைச் சுற்றியுள்ள உண்மையான உறவு யார் என்பது புரியும். அதேபோல யாரிடமாவது சென்று காசு இல்லை என்று சொல்வதற்கே நாம் மிகவும் தயங்கிதான் நிற்போம். அந்த வசனத்தை படத்தில் இன்னும் உயிர்ப்புடன் இயக்குனர் காட்சிப்படுத்தியிருக்கலாம். நடிகர் கவினும் அந்த காட்சிகளில் இன்னும் சிறப்பாக நடித்திருக்கலாம். மீண்டு வந்த யுவன். படத்தின் மிகப்பெரிய பலமாக இருந்தது யுவன் ஷங்கர் ராஜாவின் இசை. குறிப்பாக மும்பையில் கவின் படம் இன்னல்களின் போது வரும் மெல்லிசைக்கு தியேட்டரில் பலத்த வரவேற்பு. அந்த பாடலின் போது பலரும் ஆர்ப்பரித்து ரசித்த நிலையில், அது போன்ற ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு அந்த பாடல் நிச்சயம் அவர்களது கடந்த கால கஷ்டங்களை கண்முன் கொண்டு வரும். ட்விஸ்ட் கொடுத்த கிளைமேக்ஸ். படத்தின் கிளைமேக்ஸ் நல்ல ட்விஸ்ட். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய இயக்குனர் சிறப்புத் தோற்றத்தில் நடித்திருப்பது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. ஸ்டார் என்று படத்திற்கு பெயர் வைத்துவிட்டு, நடிப்பு, சூழல் மற்றும் குடும்பத்திற்கு இடையில் போராடும் ஒருவனின் போராட்டத்தில் அவனது நடிப்பு போராட்டத்திற்கும் இன்னும் முக்கியத்துவம் அளித்திருந்தால் ஸ்டார் நிச்சயம் இன்னும் ஜொலித்திருக்கும். இருப்பினும் எந்த ஒரு முகம் சுழிக்கும் வகையிலான காட்சியும் இல்லாமல் குடும்பங்களுடன் சென்று பார்க்கும் வகையில் ஸ்டார் படத்தை எடுத்ததற்கு இயக்குனரை பாராட்டலாம்.